சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, உரத்தூர் அடுத்து அந்த ரோடு வந்து நேராக படப்பா போகும். ரைட்டில் திரும்பினா, லெஃப்ட்டில் திரும்பினா அந்த இதுக்கு போகும், நம்ம எஸ்ஆர்எம் பொத்தேரிக்கு போயிடலாம். அதில் வந்து அம்மனம்பாக்கம் வில்லேஜில் வரும். இது ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 5 பிளாட் சேர்ந்து 5 பிளாட் சேர்ந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. விலை சீப்பாக வந்திருக்கு. 1100 ரூபா. 160 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கம்பெனி 30 ஃபீட் ரோட்டில் 160 அடி ஃப்ரண்டேஜ். அது ஸ்கெட்சு என்கிட்ட தெளிவாக இல்லை. இல்லைன்னா ஒவ்வொரு பிளாட்டும் அளவு 2 பிளாட்டு அளவு இருக்குது. மற்ற பிளாட்டு 3/4 கிரவுண்டு 2 பிளாட்டு மொத்தம் அதில் 5 பிளாட்டு சேர்ந்தாப்பில் இருக்குது. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. 1100 ரூபா ஒரே விலை தான். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. முக்கியமாக அப்ராட்லேருந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி இடங்களை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து அப்படியே 3 மடங்கு விற்காங்க. இப்போவுமே அங்கே சிவசக்தி நகர் அந்த ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிலாம் 3500 ரூபா விற்கிறாங்க. இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். 30 அடி ரோடு, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. முக்கியமாக அப்ராட்லேருந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா, அதாவது குரோத்தான ப்ராப்பர்ட்டியை வாங்கினா எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வந்து குரோத்து ரொம்ப குறைச்சல் ஸ்பீடாக தான் போகும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 10 வீடு பக்கத்தில் விழுந்துருச்சுன்னா அவங்க சொல்கிற விலையே வேறு. அதனால் இதை வாங்கி போடுங்க. நல்ல இடம். முக்கியமாக பில்டர் பார்க்க பில்டருக்கு சூட் ஆகும். 160 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டி நீங்கள் விற்கலாம். ஒரு நல்ல மார்ஜின் பார்க்கலாம். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதாவது முன்ன பின்ன இருக்கும். 160 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஐடி நம்பர் சொல்லுங்கள். ஒரு அட்வான்ஸோடு வாங்க. நல்ல சொத்து. நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. அவங்க வந்து ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. குடும்பத்திலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படியோ கதையை ஓட்டிகிட்டு போகிறோம் என்ன. அதனால் வந்து சொத்து வாங்கணும்னா வாங்குறவங்க பையர் மட்டும் வாங்க. தயவுசெய்து பையர் மட்டும் வாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாருன்னா ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க. வேறு தேவையில்லாத நபர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டைம் உங்களுக்கும் வேஸ்ட்டு, எனக்கும் வேஸ்ட்டு. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அவர் இடம் பேப்பர் வாங்குகிற ஸ்டேஜில் வந்த பிறகு கூட வந்தவர் ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால நீங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வராதிங்க. அதை சொல்ல வரேன். 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால நீங்கள் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரவுண்டு கொஞ்சம் கூட வருது. 4 கிரவுண்டில் ஒரு சுற்றி 4 கிரவுண்டில் சுற்றி ஒரு 160 5 10 15 ஒரு 50 தென்னை மரம் வச்சு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா வேறு லெவல் தான். ஒரு சின்ன ஒரு ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி அதில் உட்காந்திங்கன்னா சாட்டர்டே சண்டே அங்கே ஒரு ஆளை ஒரு கூர்க்கா மாதிரி யாராவது போட்டு செக்யூரிட்டி யாராவது போட்டு தண்ணி விடணும். டெய்லி தண்ணி விடணும். அதுக்கு மட்டும் பக்காவாக நீங்கள் கேட் போட்டு பூட்டு போட்டு போனீங்கன்னா அதாவது பாலாக விற்றா அது வந்து வேறு நிலை. அதே இது அதை கடைஞ்சி நெய்யோ வெண்ணெயோ எடுத்து விற்றோன்னா நல்ல லாபம். தயிரோ அந்த மாதிரி தான். இது மதிப்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இதை வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ ஃப்ரண்டேஜ் உள்ளது எங்கேயுமே கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி ஒரு 2 பெட்ரூம் கார் பார்க்கிங்கோடு உள்ளே போகிற மாதிரி கட்டி சின்னதாக ஒரு 10 அடி அகலத்துக்கு ரோடு விட்டு ஒரு 50 தென்னை மரம் வைக்கலாம். இல்லை விருப்பப்பட்டதை வைக்கலாம். இங்கே நிறையா கூடுவாஞ்சேரியில் இருக்குது, மணிவாக்கத்தில் இருக்குது நர்சரி. அப்புறம் சில இடங்களில் இப்போ
இந்த நாகர்கோயிலேருந்து ஈத்தாமொழின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தேங்காய் வந்து சரியாவுள்ள சைஸ் இருக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சியும் தேங்காய் நல்ல பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தில் நல்ல காய்ப்புக்கு வரும். பல கோடிக்கு விற்றுடலாம். நீங்கள் அந்த இடத்த சொந்தமாக வச்சுக்கிடனாலும் வச்சுக்கலாம். அதாவது மனுஷன் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து மன நிம்மதிக்கு இந்த மாதிரி இடங்களில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. ஆஸ்பத்திரி செலவு மிச்சம். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கும். முக்கியமாக அப்ராட்லேருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ பாருங்கள். நல்ல சொத்து. நன்றி, வணக்கம்.